திருப்பத்துக்கு ஒரு கம்பி ஒன்று விற்பாங்க. அது வாங்கினாலும் அது வந்து அந்த அளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபையாக வர்றது கிடையாது. அதனால் இதை பாருங்கள், நாட்டு எப்படி திருக்கிறதுன்னு ஒரு ஈஸி மெத்தட் சொல்லித்தரேன் பாருங்கள். முதல்ல 1.5 இன்ச்சுக்கு கிராஸாக கட் பண்ணிக்கிங்க. நாட்டை கிராஸ் பீஸ் கட் பண்ணி கரெக்டாக வந்து இது பாருங்கள், இந்த 1.5 முழம் 20 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இந்த நீட்டு 20 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க. அதை ஜாயிண்ட் இல்லாமல் கட் பண்ணிக்கிங்க. இதை பாருங்கள், அழகாக இதில் துணியை விட்டு தைச்சிக்கோங்கம்மா. அப்போ தான் வந்து பிரியாது. இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஓரமாக தைச்சோம்னா பிரிஞ்சிடும். ஓகே, இதை பாருங்கள், இந்த அளவு அந்த கூட்டை விட ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவாக பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல கொஞ்சம் மட்டும் நம்ம வந்து இதில் வந்து கட் பண்ணிடணும். ஏன்னா இது உள்ளே போகும்போது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவோம் நம்ம. அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மட்டும், இவ்வளோ தூரம் மட்டும் கொஞ்சமாக அதை பாருங்கள், லைட்டாக பார்த்துக்குங்க. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி இந்த குச்சியை வச்சுருங்க. வச்சுட்டு இது பாருங்கள், இந்த 2 இருக்கு இல்லையா, இந்த 2 லேயரை இப்படி தனித்தனியாக பண்ணி அந்த மேலே இருக்கிற லேயரை இந்த குச்சி மேலே ஏற்றணும். மேலே இருக்கிற லேயரை மட்டும் ஏற்றணும். சரியா? ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஏற்றிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க. அவ்வளோதான். வந்துச்சா? பொறுமையாக ஃபஸ்ட்டு மட்டும் ஏற்றிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா சிக்காது. பாருங்கள், இதில் சில்கியாக இருந்தால் இன்னும் ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் இது காட்டன் பிட்டு, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அழகாக வந்துடும். நான் தென்னங்குச்சியிலே பண்ணிவிடுவேன். நான் தான் சொல்கிறேன்ல, நிறைய எதுவுமே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லாமலே பண்ணி தான் எனக்கு பழக்கம். இந்த பாருங்கள், இப்போ இதை எடுத்துருங்க. இப்போ இது பாருங்கள், ஒரே செகண்டில் வந்துடுச்சா? அந்த கம்பியில் கூட இந்த அளவுக்கு சீக்கிரமாக எடுக்க முடியாது. அந்த கொக்கியை மாட்டி என்னென்னவோ பண்ணுவாங்க. எனக்கு அது லைட்டிங் கிடையாது. இதை பார்த்தீங்களா? இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா 5 நிமிஷத்தில் வந்துடும். இதுதான் நாட்டு வந்து நம்ம திருப்புற மெத்தடு. ஓகேவா? இப்போ வந்து ப்ளவுஸில் வந்து நான் வந்து சொல்லி தரேன். இப்போ நம்ம லைனிங் ப்ளவுஸில் வந்து கழுத்து வந்து அடித்து திருப்புறத, நெக் பீஸ் வைக்காமல் அதை அப்படியே அடித்து திருப்புறது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை நாட் திருப்புறது மட்டும் இதில் கற்றுக்குங்க. அதில் நாட்டு வந்து தனியாக அட்டாச் பண்ணாமல் அந்த லைனிங்லேயே வச்சு எப்படி அட்டாச் பண்ணுறதுன்றதை சொல்லித்தரேன். அதே மாதிரி இதுக்கு கீழே வைக்கிற சுங்கு சொல்லித்தரேன், பார்த்துக்குங்க. ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.